ஸ்டாலின் ஆட்சியை முடிக்க சீமானை முதல்வராக்குவோம் அன்புமணி ராமதாஸ். இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம். அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசிய இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த செய்தியை பதிவிட்டுட்டு வராங்க. இவர் பேசிய அந்த காணொலியை பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நேரடியாக நமது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குழுவில் கலந்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை காணலாம். இந்த நிகழ்வில் அவர் பேசியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பானது. ஒரு அரசியல் கட்சினா அவர்களுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது கூட்டணி என்பதை அமைப்பார்கள். ஆனால் சீமான் அவர்கள் விதிவிலக்கு. எல்லாரும் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கொள்கையும் அதே நேரத்தில் மன உறுதியும் வைத்து கொண்டுதான் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் ஆட்சியை முடிவு கட்ட என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது அதிமுக வைக்கக்கூடிய டிமாண்டுகளுக்கு எதிர்ப்பாக பழனிசாமி அவர்களிடம் ராமதாஸ் அவர்கள் உங்களை விட நான் அரசியலில் மூத்தவன், நீங்க பாஜக வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறீர்கள், அதே நேரத்தில் மற்றவர்களை அழைக்கும் போது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் இடைந்தலாக இருக்கிறீங்க, அதாவது திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவதற்கு இடைஞ்சலாக இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அதிமுக இணைக்கவில்லை என்றால் அதிமுக இந்த பக்கம், அதாவது குறிப்பிட்டு அந்த தென்பகுதிகள் வடபகுதிகளில் அனைத்து இடங்களிலும் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சியை தலைமையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக்குவதாக கூறி அவரோடு இணைந்தால் அவருக்கு எங்களது வாக்குகள் வரும். அப்படி வரும் வேளையில் அனைத்து இடங்களிலும் நிற்கும் போது வாக்குகள் எல்லாம் அவர்களுக்கு விழ அதிமுக என்பது 2வது இடம் இருக்காது, 3ஆம் இடத்திற்கும் தாண்டி போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் என அவர் பேசியிருக்கிறார் என்று ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை அரசியல் விமர்சகர் மத்தியிலும், அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த கூட்டணி விவாதங்கள் எல்லாம் வேறு மாறி திசை மாறுகின்றன என்பதையும் குறிப்பிடுகிறது.